முன்னாடி வந்து நிக்கும். இந்தியா கிளிட்ஸ் லோகோ போட்டிருக்கும். ஆனா இந்த விழியம் பாதியிலேயே நிப்பாட்டின மாரி இருக்கும். அங்க தான் நமக்கு சந்தேகமும் வந்துச்சு. அப்ப இதுக்கப்புறம் வேற எதுவும் பேசியிருக்காரான்னு பார்க்கிறதுக்கு முழு விழியம் இருக்கான்னு தேடணும். அந்த முழு விழியமும் நமக்கு கிடைச்சிருச்சு. அதனுடைய டைம் பார்த்தீங்கன்னா 11 நிமிடங்கள். இதுல இந்தியா கிளிட்ஸ் லோகோலாம் இருக்காது. அப்ப இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த 7 நிமிடம் விழியம் இருக்குல்ல, அத இந்தியா கிளிட்ஸ் லோகோ இருக்குல்ல, இந்த விழியம் எடிட் செய்யப்பட்டுள்ளது. அதாவது திட்டமிட்டு கடைசி பகுதியை எடுத்திருக்காங்க. அப்படி அந்த விழியத்தில் என்ன பேசியிருக்கான்றதை நம்ம பார்ப்போம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கூட்டம்ன்றது நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு. நடிகர் விஜயின் தலைமையில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டம். இது ஏன் நடத்தப்பட்டதுன்னா, அப்பாவி தமிழ் மீனவர்களை, எந்த தப்புமே செய்யாத தமிழ் மீனவர்களை இலங்கை ராணுவம் சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்கான மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் தான் இது. இந்த சூழல்ல தான் தமிழர்கள் அனைவருமே இந்த ராஜபக்சே அரசு மேல பயங்கரமான கோபத்தில் இருந்தாங்க. தமிழர்கள் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் தான் இந்த பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கடைசியில் என்ன பேசியிருக்காருன்றதை பாருங்களேன். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை புலிக்குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், உங்க மேல விழுற ஒவ்வொரு அடியும் என் மேல விழுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன். அடுத்து என்னுடைய படத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். காவலன் படத்தை பெரிய வெற்றி படமாக்கி உங்க எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப அசிங்கமா விமர்சனம் பண்ணாங்க சீமான் அவர்களை. ஆனா இப்ப 40 பேர் இறந்தாங்கன்ற செய்தி கிடைச்சோம்னா மேடையில முதல் அறிவிப்பே ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறாரு. எப்படி இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் நம்ம ரொம்ப இப்ப எனக்கு. ஆனா விஜயோட அந்த ஈழத்து சும்மா சாதாரணமா இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தவங்களே 5000 10,000 அந்த நிதி பங்களிப்பு கொடுக்குறாங்க. ஆனா விஜயோட பங்களிப்பு பாத்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய். இன்னொன்னு சொல்றேன், பிரபாகரன் தேசிய தலைவர் பிரபாகரன் புகைப்படம் இல்லாத நாங்க வைக்க மாட்டோம். ஏன்னா காவல்துறையே எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா எங்களுக்கு, என் மண்ணுக்கு, என் மக்களுக்கும் தன் குடும்பத்தையே அழிச்சு தங்களுக்காக போராட்டின தலைவர் தான் நாங்க தலைவர் நினைக்கிறோம். இன்னொன்னு சொல்றீங்க, விஜய்க்கு பிரபாகரனை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? பேசுறேன்னா 15 வருஷத்துல பேசிருக்கலாம். அவர் ரசிகரா இருக்கும் போது அதை படத்தை சார்ந்து இப்ப விஜயகாந்தாவது ஒரு அளவுக்கு பாராட்டலாம். ஏன்னா பிரபாகரன் ஒரு படம் எடுத்தாரு, ஒரு பேர் அளவுல எடுத்து அதை உலகத்துக்கு ஊரறி அதை செஞ்சு காட்டினாரு. ஆனா விஜய்க்கு அந்த ஒரு டைட்டில், ஒரு ஸ்கிரீன்